வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் 10th சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல். அதில் உங்களுக்கு கொஷின் மாடல் பார்க்குறப்போ 14 சூஸு 5 ஃபில்லு, கண்டிப்பாக 19 மார்க் இருக்கும். கொஷின் மாடல் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் பேப்பர்லேயும் சேமாக இங்கே பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் உள்ள ரொம்ப இம்பார்ட்டண்ட் சூஸ் அண்ட் ஃபில் ரெண்டுமே கோடிட்ட மற்றும் சரியான விடை எடுத்துருக்குறோம். இந்த 19 மார்க்கில் நிச்சயமாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நீங்கள் 15க்கு மேலே நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக 15க்கு மேலே வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தொடர்ந்து வகுப்பாருங்க. இது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸு. தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு ஜப்பான். Which country emerged as the strongest in East Asia towards the close of 19th century? கொஷின் நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு ஜப்பான். அடுத்தது, ஹூ செட் இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம்? ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என்று கூறியவர் லெனின். அடுத்தது, மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? இது வாட் இஸ் த பேட்டில் ஆஃப் மான் ரெமெம்பர் ஃபார்? அதாவது பதுங்குக்குழி போர் முறை, இங்கிலீஷ் மீடியம் ட்ரென்ச் வார்ஃபேர். அடுத்தது, பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா. அதாவது விச் கண்ட்ரி வாஸ் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார் அட்டாக்கிங் ஃபின்லாண்ட்? இது ஆன்சர் ரஷ்யா. அடுத்தது, இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? வித் ஹூம் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் த லேட்டரன் ட்ரீட்டி சைன்ட் பை இட்டலி? இது போப். ஆன்சர் என்னது? போப். உலகில் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு டிஸ்லைக் டாலர் இம்பீரியாலிசம்? லாட்டின் அமெரிக்கா, அதாவது லத்தீன் அமெரிக்கா. அடுத்தது, பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன். ஹூ இனிஷியேட்டட் த ஃபார்மேஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ்? உட்ரோ வில்சன். அடுத்தது, வேர் வாஸ் த ஜாப்பனீஸ் நேவி டிஃபீட்டட் பை த யூஎஸ் நேவி? ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? மிட்வே போர். வேர் டிட் த யூஎஸ் ட்ராப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம்? ஹிரோஷிமா. அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? ஹிரோஷிமா. ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் சாம்பர்லின். விச் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து ஹூ சைன் த முனிச் பேக்ட் வித் ஜெர்மனி? சாம்பர்லின். அடுத்தது, எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? வென் வாஸ் த சார்ட்டர் ஆஃப் யூஎன் சைன்ட்? ஜூன் 26, 1945. அடுத்து, சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது? வென் வாஸ் த பீப்புள்ஸ் பொலிட்டிக்கல் கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் சைனா? செப்டம்பர் 1949. வென் வாஸ் நார்த் அண்ட் சவுத் வியட்நாம் யுனைடெட்? வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டன? 1976. எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? வென் வாஸ் த வார்சா பேக்ட் டிசால்வ்டு? 1991. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல், அதாவது சதி ஒழிக்கப்பட்டது? 1829. இன் விச் இயர் வாஸ் சாட்டி அபாலிஸ்ட்? அடுத்தது, ஹூஸ் வாய்ஸ் வாஸ் ராஸ்ட் கோப்தார்? ராஸ்ட் கோப்தார் என்பது யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கம். அடுத்தது, விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன்? மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் சத்யார்த்த பிரகாஷ்? அது தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. Who was the first பாளையக்காரர்ஸ் to resist the East India Company's policy of territorial annexation? இது கிழக்கிந்திய கம்பெனி நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர். அடுத்தது, திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? Who issued the திருச்சிராப்பள்ளி proclamation of independence? மருது சகோதரர்கள், மருது பிரதர்ஸ். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? When did the Vellore revolt break out? 10 ஜூலை 1806. Where were the sons of திப்பு சுல்தான் sent after the Vellore revolt? வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? எங்கே? கல்கத்தாவுக்கு. அடுத்து, who declared the land belongs to God
and collecting rent or tax on it was against divine law. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டுடுமியான். அடுத்தது வாட் வாஸ் த கண்டெக்ஸ்ட் இன் விச் த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் வாஸ் பாஸ்ட்? முண்டா ரெபலியன். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? முண்டா கிளர்ச்சி. வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஆக்ட் enacted? முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1865. விச் ஆக்ட் இன்ட்ரடியூஸ்ட் ப்ரொவன்சியல் அட்டானமி? அதாவது அட்டானமி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா? பி ரங்கையா. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. ஹூ செட் அப் த சத்தியகிரகா கேம்ப் இன் உதயவனம் நியர் மெட்ராஸ்? சென்னைக்கு அருகிலுள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் டி பிரகாசம். 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார்? சீகன் பால்கு. ஹூ எஸ்டப்ளிஷ்ட் ஏ ஃபுல் ஃப்ளஜ் பிரிண்டிங் ப்ரெஸ் இன் 1709 அட் ட்ராங்குபர்? யார்? சீகன் பால்கு. அடுத்தது, இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? த ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் ட்ரேட் யூனியன், த மெட்ராஸ் லேபர் யூனியன் வாஸ் ஃபார்ம்டு இன் 1918. அடுத்தது, அரசு அதிகாரிகளை தெரிவு செய்ய நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது எது? பணியாளர் தேர்வு வாரியம். வாட் வாஸ் த எஸ்டப்ளிஷ்ட் பை த ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்? ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு. த ரிவர் நோன் எஸ் சாரோ ஆஃப் பீகார் இஸ் கோசி. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுமாறு கோசி. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி என்று அழைக்கப்படுவது தீபகற்பம். A landmass bounded by sea on 3 sides is referred to as peninsula. Pak Strait and Gulf of Mannar separates India from Sri Lanka. பாக் நீர்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா எதனை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது? இலங்கையை. The highest peak in South India is ஆனைமுடி. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. Which plains are formed by the older alluvium? அது எது? பாங்கர். பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் காஸ் ரெயின்ஃபால் இன், அதாவது மேற்கத்திய இடையூறுகளால் பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். வாட் இஸ் த லைன் ஜாயினிங் த பிளேஸ் ஆஃப் ஈக்குவல் ரெயின்ஃபால்? ஐசோஹைட்ஸ். ஒரே அளவு மழை பெறும் பகுதிகளை இணைக்கும் கோடு சமமழை கோடுகள். பருவக்காற்று காடுகள் இதனுடைய மற்றொரு பெயர் இலையுதிர் காடுகள். Monsoon forests are otherwise called as deciduous forest. The soil which is rich in iron oxides is red soil. எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? செம்மண். The soil formed by the rivers are alluvial soil. ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். Which is the highest gravity dam in India? பக்ரானங்கல் டேம். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கல். Black soils are also called as regur soils. கரிசல் மண் அதனுடைய மற்றொரு பெயர் பருத்தி மண். த லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்ட் இஸ் ஹிராகுட் டேம். அதாவது உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட் அணை. அடுத்தது, விச் கிராப் இஸ் கால்டு கோல்டன் ஃபைபர் இன் இந்தியா? ஜூட். இந்தியாவின் தங்க இழைப்பெயர் என்று அழைக்கப்படுவது. அடுத்தது, மேங்கனீஸ் இஸ் யூஸ்ட் இன் ஸ்டீல் மேக்கிங். மாங்கனீஸ் எதற்கு பயன்படுகிறது? எஃகு தயாரிப்பு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் ஆர் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். த சிட்டி விச் இஸ் கால்ட் ஆஸ் த மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா? கோயமுத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயமுத்தூர். த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வாஸ் கமிஷன்ட் இன் மகாராஷ்டிரா. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது? மகாராஷ்டிரம். த மோஸ்ட் அபார்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சன். மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கால்ட் டெமோகிராஃபி. மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல். விச் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட்ஸ் டோர் டு டோர் சர்வீசஸ் ரோட்வேஸ். உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் நேரடியாக இணைக்கும் போக்குவரத்து சாலை போக்குவரத்து.
த டிரான்ஸ்போர்ட் யூஸ்ஃபுல் இன் த அக்செசிபிள் ஏரியாஸ் ஏர்வேஸ், எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. விச் இஸ் அசோசியேட்டட் வித் ஹெலிகாப்டர் சர்வீஸ், பவன் ஹார்ன்ஸ், வானுலங்கு ஊர்தியுடன் ஹெலிகாப்டருடன் தொடர்புடையது பவன் ஹார்ன்ஸ். த ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு, தொட்டபெட்டா, தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய உயரமான சிகரம் தொட்டபெட்டா. Which passes is not located the western ghats of Tamil Nadu, போர்க்காட், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய், நல்லா கவனிக்கணும், அமையாத கணவாய் போர்க்காட். Which rivers flow into the Arabian Sea, பெரியார், அரபிக்கடலில் கலக்குமாறு பெரியார். The district with largest mangrove forest cover in Tamil Nadu is கடலூர், தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள் உள்ள மாவட்டம் எதுன்னா கடலூரில். ரீட்ரீட்டிங் மான்சூன் விண்ட் பிக்கப்ஸ் மாய்ச்சர் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால், பின்னடையும் பருவக்காற்று எதிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது, வங்கக்கடல். த டிஸ்ட்ரிக்ட் விச் ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு காடுகளை கொண்ட மாவட்டம் ஈரோடு. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா. த டெல்டா விச் இஸ் நோன் அஸ் கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா, காவிரி டெல்டா. நம்பர் ஆஃப் மேஜர் அண்ட் மைனர் போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு 3 and 15, தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்கள் எண்ணிக்கை 3 மற்றும் 15. ஹவு மெனி டைம்ஸ் ஹேஸ் த ப்ரீஆம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அமெண்டட், இந்திய அரசியலமைப்பின் முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டது, ஒன்ஸ், ஒரு முறை. விச் ரைட் வாஸ் டிஸ்கிரைப்ட் பை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஆஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், அதாவது எந்த உரிமை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. எந்த பிரிவின் கீழ் அவசர நிதிநிலையை அறிவிக்க முடியும், சட்டப்பிரிவு 360. அண்டர் விச் ஆர்டிகல் ஃபினான்சியல் எமர்ஜென்சி கேன் பி ப்ரொக்ளைம்டு, நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் குடியரசுத் தலைவர். த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் யூனியன் பிரசிடென்ட். த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் இன் த லோக்சபா, அமைச்சர்களின் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர், மக்களவை. த அத்தாரிட்டி டு ஆல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா ரெஸ்ட் வித் பார்லிமெண்ட், இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது அமைப்பு எதுன்னா நாடாளுமன்றம். சீஃப் ஜஸ்டிஸ், த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிடமிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்துக்கு யார் நியமிக்கிறார், ஆளுநர். ஹூ கேன் நாமினேட் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவர்னர். த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர், மாநில அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர். த மினிமம் ஏஜ் ஆஃப் த மெம்பர்ஷிப் ஆஃப் லீக் ஆஃப் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 30 years, மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 30. The Panchasheel Treaty has been signed between India and China. எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது, இந்தியா மற்றும் சீனா. Which article of Indian Constitution directs to adopt foreign policy? Article 51. எந்த வெளியுறவு கொள்கை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51. அணிசேரா இயக்கத்தின் முதல் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு பாகிஸ்தான். Which country is not the founder member of NAM? அடுத்தது, மெக்மோகன் லைன் இஸ் த பார்டர் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா, மக்மகான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கிடையே உள்ள எல்லை இந்தியா மற்றும் சீனா. ஒபெக், ஓபிஇசி, ஒபெக் என்பது அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், அதாவது எண்ணெய் மற்றும் உற்பத்தி ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. வித் விச் கண்ட்ரி டஸ் இந்தியா ஷேர் இட்ஸ் லாங்கஸ்ட் லேண்ட் பார்டர், பங்களாதேஷ். இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது, வங்காளதேசம். பிரைமரி செக்டர்ஸ் ஆஃப் கன்சிஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது, வேளாண்மை துறை. ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், டைரக்ட் ஜெனரல், அதாவது உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார், தலைமை இயக்குனர். காட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹெல்ட் இன் ஜெனீவா, காட்டின் முதல் சுற்று எங்கே நடைபெற்றது, ஜெனீவா. Who granted the English Golden Fireman in 1632? சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் வழங்கியவர் சுல்தான் கோல்கொண்டா, அதாவது கோல்கொண்டா சுல்தான்.
Which revolution was born in India paving way for self-sufficiency in food grain production? அதாவது கிரீன் ரெவல்யூஷன். எது இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது? பசுமை புரட்சி. Which is the only state in India to adopt universal PDS? உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. What is the process of providing or obtaining the food necessary for health and growth? Nutrition. உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெறும் செயல்முறை ஊட்டச்சத்து. இந்தியா taxes are including direct taxes and indirect taxes. இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரிகள். இன்கம் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ் இன் இந்தியா ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த இயர் 1860. இந்தியாவில் வருமான வரி சட்டம் எந்த ஆண்டு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1860. த டெட்ராய்ட் ஆஃப் ஆசியா சென்னை. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது சென்னை. பம்ப் செட் அண்ட் மோட்டார்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் மோஸ்ட்லி இன் கோயமுத்தூர். குழாய்கள் மற்றும் நீரிழிக்கும் இயந்திரம் பெருமளவில் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? கோயமுத்தூர். Who drew up the borders for independence Pakistan? Sir Cyril Radcliffe. சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் சர் சிரில் ராட்க்ளிஃப். இந்த 90 தான் கொடுத்துருக்குறேன். இந்த 90லேருந்து நிச்சயமாக நீங்கள் ஒரு 10 கொஷின் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஃபில். இந்த 5 கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். 40 தான் கொடுத்துருக்குறேன். இதுலேருந்து 4 5 உங்களுக்கு நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபில் பார்த்துக்குங்க. The new state of Albania was created according in the Treaty of London signed in May 1913. 1913 ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட லண்டன் உடன்படிக்கைப்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. இந்த பேட்டில் ஆஃப் டனன்பர்க் ரஷ்யா சஃபர்ட் ஹெவி லாசஸ். டனன்பர்க் போரில் ரஷ்யா பேரிழப்புகளுக்கு உள்ளானது. லெக்கர்னோ உடன்படிக்கை வாஸ் சைன் இன் த இயர் 1925. 1925 ஆண்டில் லொக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. த சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் இன் நாசி ஜெர்மனி வாஸ் நோன் ஆஸ் கெஸ்டஃபோ. நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல் படை கெஸ்டஃபோ என அழைக்கப்படுகிறது. டாக்டர் சன்யாட்சன் வாஸ் நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சன்யாட்சன். அடுத்தது ஸ்ட்ராஸ்பர்க். ஸ்ட்ராஸ்பர்க் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப். ஐரோப்பிய குடும்பத்தின் தலைமையகம் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் அமைந்துள்ளது. ஒரு பைசா தமிழன் வாஸ் ஸ்டார்டட் பை அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன் பத்திரிகை துவக்கியவர் அயோத்திதாசர். த ஃபவுண்டர் ஆஃப் பூனா சர்வஜனிக் சபா வாஸ் மகாதேவ் கோவிந்த ரானடே. அதாவது பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. த ஃபவுண்டர் ஆஃப் த சமரச வேத சன்மார்க்க சங்கம் வாஸ் ராமலிங்க அடிகள். சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகள். த பாளையக்காரர் சிஸ்டம் வாஸ் புட் இன் பிளேஸ் இன் தமிழ்நாடு பை விஸ்வநாத நாயக்கா. பாளையக்காரர் முறை தமிழகத்தில் விஸ்வநாத நாயக்கர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு டு டெத் அட் கயத்தார். கட்டபொம்மன் கயத்தார் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஃபடேக் ஹைதர், அதாவது ஃபதே ஹைதர் வாஸ் டிக்ளேர்ட் த நியூ சுல்தான் பை த ரிபல்ஸ் இன் வெல்லூர் ஃபோர்ட். ஃபதே ஹைதர் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையில் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். The major tribal revolt which took place in Chota Nagpur region was Kol revolt. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. காந்தி ரிகார்டட் கோபாலகிருஷ்ண கோகலே இன் இஸ் பொலிட்டிக்கல் குரு. காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 இன்ட்ரடியூஸ் டார்ஷி இன் த ப்ராவின்சஸ். 1919 ஆண்டில் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்தது. த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட் இன் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவின்சஸ் வாஸ் லெட் பை கான் அப்துல் காஃபர் கான். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் கான் அப்துல் காபர் கான். உஷா மேத்தா எஸ்டபிளிஷ் காங்கிரஸ் ரேடியோ அண்டர் கிரவுண்ட் டியூரிங் த குட் இண்டியா மூமெண்ட். உஷா மேத்தா என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார். டி முத்துசாமி வாஸ் அப்பாயிண்டட் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். சென்னை உயர்நீதிமன்றத்தின் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? முதல் இந்திய நீதிபதி சி டி முத்துசாமி. த ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர் இன் இந்தியா வாஸ் முத்துலட்சுமி அம்மையார்.
இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார். ஆப்ரிகாம் பண்டிதர் கேவ் ப்ராமின்சஸ் டு தமிழ் மியூசிக். ஆப்ரிகாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். த பிளாட்டியூ விச் லைஸ் பிட்வீன் த நீல்கிரி அண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் இஸ் கோயமுத்தூர். நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி கோயமுத்தூர். சோலைக்கரடு இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஈஸ்டர்ன் காட்ஸ். கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் உள்ள உயரமான சிகரம் சோலைக்கரடு. நீல்கிரி தார் இஸ் த தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல். தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் நீல்கிரி தார். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. சாத்தனூர் டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் தென்பெண்ணை. சாத்தனூர் அணை தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. த டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் இஸ் கால்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு வர்த்தக சமநிலை. த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் USA. முதலில் அரசியல் அமைப்பு என்னும் கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து தோன்றியது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹேவ் பீன் கிவன் டு த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகல் 51A. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் 51A பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. The Chief Justice and other judges of Supreme Court hold the office up to the age of 65 years. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. The Vice President is the ex officio chairmanship of the Rajya Sabha. துணை குடியரசுத் தலைவர் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். The Governor acts the Chancellor of Universities. ஆளுநர் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார். இந்தியா கண்டக்டட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அட் பொக்ரான். இந்தியா தனது முதல் அணு சோதனை நடத்திய இடம் பொக்ரான். நான் அலைன்மெண்ட் வாஸ் இந்தியாஸ் பாலிசி இன் த ஃபேஸ் ஆஃப் த பைபோலர் ஆர்டர் ஆஃப் த கோல்டு வார். இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை அணிசேரா இயக்கம். பூட்டான் இஸ் நோன் ஆஸ் த லேண்ட் ஆஃப் தண்டர் போல்ட். இடிமின்னல் நகரம் என்று அறியப்படும் நாடு பூட்டான். அடுத்தது, இந்தியா கேட்வே டு சவுத் ஈஸ்ட் ஆசியா இஸ் மியான்மர். இந்தியாவின் கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவாயில் மியான்மர். செகண்டரி செக்டர் அதர்வைஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டர். இரண்டாம் துறையே வேறு விதமான தொழில்துறை எனவும் அழைக்கலாம். அக்ரிகல்ச்சர் இஸ் த பிரைமரி செக்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் வேளாண்மை துறை முதன்மை துறையாகும். A better economy introduce rapid development of the capital market. ஒரு நல்ல பொருளாதாரம் மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது. WTO agreement came into force from January 1, 1995. உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் 1 ஜனவரி 1995 நடைமுறைக்கு வந்தது. A term globalization invented by Professor Theodore Levitt. பேராசிரியர் தியோடர் லெவிட் என்பவரால் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது. Underweight or anemic is an important indicator of nutrition deficiency. இரத்த சோகை ஊட்டச்சத்து குறைபாட்டில் உள்ள முக்கிய குறியீடாகும். In the year 2013, National Food Security Act was passed by the Indian Parliament. 2013 ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. The Goods and Service Tax Act came into effect on 1 ஜூலை 2017. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி 1 ஜூலை 2017 நடைமுறைக்கு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதிலிருந்து உங்களுக்கு ஒரு 19க்கு 15 ப்ளஸ் 15 ப்ளஸ் நிச்சயமாக இதுலேருந்து வர நிறைய சான்ஸ் இருக்குது. வெறும் 40 ஃபில்லு தான் கொடுத்துருக்குறேன். இந்த 40 ஃபில்லேருந்தே உங்களுக்கு 4-5 வந்துடும். அதே மாதிரி 90 சூஸ் தான் கொடுத்துருக்குறேன். அது பார்க்குறப்ப உங்களுக்கு சூஸ் கூட ஃபில் டைப்லேயே கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் இது மட்டும்தான். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே இந்த வகுப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுலேருந்து எத்தனை 1 மார்க் வந்திருக்குன்னு. அடுத்த கிளாஸில் இன்னொரு டாபிக் பார்க்கலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.